லியோ டாப்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் தான் பெஸ்ட் சாய்ஸ். இதுல ஸ்ட்ராங் சீலிங் மெக்கானிசம் இருக்கிறதுனால லீக்கேஜ்க்கு வாய்ப்பே இல்ல. சர்வீஸ்க்கு ப்ராப்ளமே இல்ல. லியோ டாப்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் நீரை சேமிக்கும், நீண்ட நாள் நீடிக்கும். கொளத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் போட்டியிட்ட கொளத்தூர் தொகுதியில் பின்னடைவில் தான் இருக்கார். 20,982 வாக்குகள் பெற்று 4,011 வாக்குகள் பின்னடைவில் இருக்கார். அவரை எதிர்த்து களத்தில் நிற்கிற தமிழக வெற்றி கழக வேட்பாளர் VS பாபு 24,993 வாக்குகள், 4,011 வாக்குகள் கூடுதலாக பெற்று முன்னிலையில் இருக்கிறார் அப்படின்றத பார்த்துக்கிட்டு இருக்கான். தற்போதைய நிலவரப்படி 109 இடங்களில் தமிழக வெற்றி கழகம் முன்னிலையில் இருக்கிறது. அதிமுக கூட்டணி 73 இடங்களிலும், திமுக கூட்டணி 52 இடங்களிலும் முன்னிலையில் இருக்கிறது. திமுக கூட்டணி 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது. 2வது இடத்தில் அதிமுக கூட்டணி இருக்கிறது. முதலிடத்தை தமிழக வெற்றி கழகம் பிடித்திருக்கிறது. தற்போது வரையிலான எண்ணிக்கையின் அடிப்படையில் தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் தொங்கு சட்டப்பேரவை அமையக்கூடிய வாய்ப்புகள் என்பதுதான் அதிகமாக இருக்கிறது. இன்று நாள் முடிவில் ஒட்டுமொத்தமாக வாக்குகள் எண்ணி முடித்த பிறகு உறுதியான நிலை தெரிய வரும். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியை பொறுத்தவரைக்கும் உதயநிதி ஸ்டாலின் முன்னிலையில் இருக்கிறார். திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கும் மதிமுக 4 இடங்கள் போட்டியிட்டு சீர்காழியில் மட்டுமே முன்னிலையில் இருக்கிறது. அதிமுக கூட்டணியில் போட்டியிட்ட பாஜக 3 தொகுதிகளில் முன்னிலையில் இருக்கிறது. நாகர்கோவில், உதகை, தளி ஆகிய 3 தொகுதிகளில் முன்னிலை அப்படின்றது தெரிகிறது. 4 சுற்று வாக்குகள் எண்ணப்பட்ட சூழலில் 10 தொகுதிகளில் போட்டியிட்ட தேமுதிக விருதுநகரை தவிர அனைத்து தொகுதிகளிலும் பின்னடைவு அப்படின்ற பார்க்கிறோம். விருதுநகரில் விஜய் பிரபாகரன் முன்னிலையில் இருக்கிறார் அப்படின்ற தகவலை பார்க்குறோம். திரு ராம்கி, திமுக நிறைய திட்டங்களை செஞ்சாங்க, நிறைய திட்டங்களை அனௌன்ஸ் பண்ணாங்க. அந்த திட்டங்கள் எதுவுமே மக்களிடத்துல போய் இந்த தாக்கத்தையுமே ஏற்படுத்தலையா? இல்லை, எதுவுமே போகலன்னா சொல்ல, அதாவது நல்ல கணிசமான ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது. இன்றைக்கி அவங்க அந்த முதல் கேம்ப்லாம் வச்சு நிறைய இடங்களில் இல்லை, திடீர்னு 5,000 ரூபாயெல்லாம் ஒரே ஒரு நாள் அதிகாலையில் அக்கௌண்ட்டில் போட்டுட்டு தான் தகவலே சொல்கிறாங்க வெளியில். அப்போல்லாம் அவங்க திமுக தரப்புலையும் சரி, அரசு தரப்புலையும் சரி, அவங்க சொல்லும்போது பெரிய அளவில் பெண்கள்கிட்ட போய் பெரிய அளவில் ரீச் ஆகிருக்கு அப்படின்லாம் சொன்னாங்க. இந்த சூழலில் இப்போ அவங்க ஒரு கருத்து கணிப்பு எடுத்தப்ப பெருவாரியான வாக்குகள் ஆதரவு, பெண்கள் ஆதரவு, இளைஞர்கள் ஆதரவுலாம் திமுகவுக்கு இருக்கு அப்படின்னு தான் சொல்லப்பட்டது. இப்போ அந்த எல்லாமே என்ன ஆச்சு? இல்லை, அந்த இனிஷியல் ரெஸ்பான்ஸ் கொஞ்சம் ஒரு அவங்க அந்த எக்ஸைட்மெண்ட்டில் 5,000 ரூபா கிரெடிட் ஆகிருக்குங்கிற எக்ஸைட்மெண்ட்டில் ஒரு ஆதரவாக இருந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் எப்போவுமே கொடுத்த தொகையை விட கொடுக்க போகிறதா வரக்கூடிய தொகை மேலே தான் ஒரு கிரேஸ் அதிகம். இவ்வளோ 5,000 வருதுன்னு சொல்லிட்டு அந்த எதிர்பார்ப்பில் வாக்களிப்பவர் நிறைய பேர் இருப்பாங்க. வந்த பிறகு வாக்களிப்பு அந்த ஒரு பெப்பு இல்லை. அதை தான் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் வரதுக்கு முன்னாடி நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ நான் ஒரு அரசுல இருக்கேன், நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா இவர் உறுதியாக கொடுப்பாரு அப்படின்றதான நம்பிக்கையா இருக்கு. அது புதுசாக வரவங்க கொடுப்பாங்களா மாட்டாங்களான்னு தெரியாது அப்படின்னும் போது ஏற்கனவே கொடுத்தவங்களுக்கு தானே வாக்களிக்கிறது அப்படின்றதான கல யதார்த்தமா இருக்கும். இது அதாவது என்னன்னா, நீங்க இந்த மகளிர் உரிமை தொகை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் கிட்டத்தட்ட 14 மாநிலங்களில் இப்போ இன்னைக்கு அமலுக்கு இருக்கு. தமிழ்நாடு போட்ட விதை தான் அது கர்நாடகாவில் அவங்க எடுத்துட்டு அப்படியே கொண்டு போயிட்டாங்க. அதனால நிச்சயமா வாக்காளர்களில் திமுக இல்லைனாலும் வேறு யார் வந்தாலும், ஈவன் சசிகலா ராம்தாஸ் கூட்டணி வெற்றி பெற்று வந்தால் கூட அவங்க கண்டிப்பாக அதை கொடுப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ யார் கொடுப்பா, எவ்வளோ கொடுப்பாங்களோ தான் டிஃப்ரெண்ட் ஆகுது. அப்போ இவர் எடப்பாடி 2,000 சொன்னதும் 2,500 தாவேக அதெல்லாமே பார்த்தீங்கன்னா அதை தான் பார்ப்பாங்களுடைய இருக்கிற தொகை ஸ்டாப் ஆக போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படிங்கிறதுனால அது நிச்சயமாக திமுக நான் பல விவாதங்களை சொல்லியிருக்கேன். அதாவது இதெல்லாமே நல்ல விஷயங்கள், ஆனால் அதை தாண்டி மக்கள் அதிகமாக எதிர்பார்க்குறாங்க. சென்ஸ் ஆஃப் என்டைட்டில்மெண்ட். ஆமாம், இது இருக்கு, ஓகே, நாட் குட், இது நாட் பேட் தான் சொல்ல முடியும். ஆனால் நீங்கள் அதை தாண்டி லா அண்ட் ஆர்டரு, பெண்கள் சேஃப்டி, இதை நீங்கள் சாதாரண இன்ஃபேக்ட் நீங்கள் நேஷனல் லெவலில் எடுத்த டேட்டா அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் ஒன்றும் அப்படி ஒன்றும் பெண்கள் சேஃப்டி ஒன்றும் ரொம்ப மோசமாக இல்லைங்க தான் டேட்டா சொல்லுது. ஆனால் அதைத்தான் திமுகவினரும் வாதமா வைக்கிறாங்க. பட் நீங்கள் எமோஷனல் பாருங்க, ஒரு மக்கள், ஒரு சாமானிய மக்கள், ஒரு பெண்களில் ஒரு மனசில் அடுத்தடுத்த இன்சிடென்ட் வரும்போது அதை ரிலேட் பண்ணி பார்க்கும்போது ஏதோ ஒன்று இருக்கேங்கிற மாதிரி. ஆனால் இது அது உண்மையாக இருக்கலாம், ஏன்னா டேட்டா சொல்லுது, தவறுன்னு சொல்லுது. ஆனால் மக்கள் அதெல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க. அந்த எமோஷனல் பாதிப்பு கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா பொள்ளாச்சி ஒரு உதாரணம் இல்லையா? ஏடிஎம்கே இதுல நீங்க அடுத்தடுத்து பல்கலைக்கழக வளாகங்கள்னாலே மக்களுக்கு கைகாலில் ஒரு மாதிரி பதட்டம் வருது. அது சென்னை யூனிவர்சிட்டி, கோவை, அதனால அதெல்லாமே ஒரு மாதிரியான ஒரு பதட்டத்தை பெண்கள் மத்தியில் கொடுத்தது. ரெண்டாவது, பெண்கள்ல இளம் பெண்கள் மட்டும் இல்ல, நான் விசாரிச்ச வரைக்கும் 45, 50 அந்த பிளஸ்
பெண்கள் கூட தாவேகாவுக்கு விசில் அடிச்சேன் அப்படின்னு தான் சொல்லி எல்லாரும் பதிவு பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால கணிசமான ஆதரவு இருக்குது. நான் இப்போ நீங்கள் சில தொகுதிகளில் மட்டும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இது பார்க்கும்போது நான் டெல்டாவை ரொம்ப அதிகமாக எதிர்பார்த்தேன் அதிமுக. சீர்காழி பகுதி நீ சீர்காழி மட்டும் நான் ரொம்ப குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய என்னன்னா அந்த இடத்துல வந்து மதிமுக முன்னிலை இருக்கு. அது என்னன்னா எனக்கு எவ்வளவு நேரம் முன்னிலை இருப்பாங்கன்னு தெரியல, பட் இருந்ததுன்னா உண்மையில சந்தோஷப்படுவேன். என்னன்னா அங்க ஒரு களம் வந்து எனக்கு டெல்டாவில் பார்க்க வித்தியாசமான களம் இருந்ததுன்னா ஒரு பக்கம் வந்து உதயசூரியன் சின்னத்தில் மதிமுக வேட்பாளர் லீட் பண்ணி போறாரு பிரச்சாரத்தில், அடுத்தது ரெட்டலையில் அவங்க போறாங்க. மூன்றாவது இடத்துல நான் வந்து தாவேகாவையும் நாம் தமிழர் எதிர்பார்த்தேன். ஆனால் அந்த மூணாவது இடத்துல இருந்தது சசிகலா கூட்டணி சார்பாக போட்டியிட வேட்பாளர். அவங்க வந்து பெரிய அளவில் பிரச்சாரம் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. ஆக்சுவலாக கடமை டெல்டாவில் அவங்களுடைய சமூக வாக்குகள் குறைவாக இருக்கிற போதே சீர்காழி, ஆனாலும் அங்கே வந்து ரொம்ப பெரிய அளவு பிரச்சாரம் பண்ணாங்க. ஸோ அதனால இந்த வாக்குகள் வந்து ஸ்பிரிட் ஆகி, அதாவது ரெட்டலைக்கு போக வேண்டிய வாக்குகள் அது வந்து கணிசமாக ஸ்பிரிட் ஆகி பிரியும் போது அது வந்து கண்டிப்பாக அது வந்து ரெட்டலைக்கு பெரிய சேதாரத்தை கொடுத்துருக்குது. தாவேகா நம்ம எதிர்பார்த்தோம் சென்னையில் வந்து கண்டிப்பாக அவங்க தான் லீடிங் அப்படின்னு தெரியும். அந்த 16 தொகுதி மட்டும் இல்லை, 16 தொகுதியை ஒட்டி உள்ள சோழிங்கநல்லூர் எல்லா இடத்துலையும் அவங்க தான் லீடிங் தெரியும். பட் ஆனால் சென்னையை தாண்டி உள்ள பல இடங்களில் வந்து ரெட்டைலைக்கு கிடைக்கிற இப்போ பின்னடைவு அப்படிங்கிறது அது காரணம் வந்து இந்த ஓட்டு வந்து ஸ்பிட் ஆகி போகாமல் அவங்களுக்கு வர வேண்டிய ஓட்டு வரல. அதுதான் முக்கியங்க. ரைட். விஜய் போட்டியிடும் பெரம்பூர் தொகுதியோட நிலவரத்தை பார்க்குறோம். விஜய் போட்டியிடல 8140 வாக்குகள் முன்னிலையில் விஜய் இருக்கிறார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் ஆர்டி சேகர் 8100 வாக்குகள் பின்னடைவு 10,544 வாக்குகள் மட்டுமே அவர் பெற்றிருக்கிறார். விஜய் 18,684 வாக்குகள் அப்படின்றத பெற்றிருக்கிறார். ஸோ தற்போதைய நிலவரப்படி மொத்தம் 214 தொகுதிகளில் தமிழக வெற்றிக் கழகம் 109 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கிறது. அதிமுக கூட்டணி என்பது 72 இடங்களிலும், திமுக கூட்டணி 53 இடங்களிலும் முன்னிலை அப்படின்றது தெரிய வந்திருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகம் 11, அதிமுக 60, திமுக 41 தொகுதியில் தனித்து முன்னிலை. இது தனியான டேட்டா நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். அதிமுக 60, திமுக 41 இடங்கள் கூட்டணி இல்லாமல் தனித்து முன்னிலை அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. அப்போ அதிமுக கூட்டணியில் 12 அல்லது 13 இடங்கள் வந்து கூட்டணி கட்சிகளுக்கும், இங்கு வந்து ஒரு 12 இடங்கள் கூட்டணி கட்சிகளுக்கும், கூட்டணி கட்சிகள் முன்னிலையில் இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இதோட போக்கு இப்போ போஸ்ட் இந்த கவுண்டிங் முடிஞ்சிருச்சு அப்படின்னா இதோட போக்கு என்னவா இருக்கும், எப்படி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண போகிறாங்க? இப்போ வரைக்குமே நம்ம இது ஏற்கனவே பேசுனது அங்கே அசம்பிளி அப்படின்றது இது வந்து நிறைய கியூரியாசிட்டி இருக்குது. இப்போ ரமேஷ் சேதுராமன் ஒரு பாயிண்ட் சொன்னார். நாங்கள் அதுக்கு முன்னால் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அதிமுகவோட இவங்க 2 பேரும் சேர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு, இல்லை கௌரவமாக வெளியிலேருந்து தனித்து, அதாவது தார்மீக அடிப்படையில் ஆதரவு அப்படின்னு வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்கலாம் அதிமுக அப்படின்றது ஒரு வாய்ப்பு. இன்னொரு வாய்ப்பு திரு ரமேஷ் சேதுராமன் சொன்ன மாதிரி திமுக கூட்டணியிலும் அதிமுக கூட்டணியிலும் இருக்க சிறிய கட்சிகள், உதிரி கட்சிகளை தாவேகா அப்ரோச் பண்ணி அவங்கள சேர்த்து ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது அவங்களுக்கு இருக்க அட்வான்டேஜ் அப்படின்றது பெருசாக அந்த முதலமைச்சர் வேட்பாளர்ன்ற அந்த போட்டி இருக்காது, யார் முதலமைச்சர் அப்படின்ற போட்டி இருக்காது. மிக எளிமையாக அவங்களுக்கு ஏதாவது ஒரு இடங்களை கொடுத்துட்டு கூட்டணி ஆட்சின்னு ஏற்கனவே அவர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு, ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு அவங்கள செட்டில் பண்ணி ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்றது இன்னொரு வாய்ப்பு. இதை தாண்டி வேற எதுவும் வாய்ப்பு இருக்கா, எப்படி இருக்கக்கூடும்? மக்களுடைய தீர்ப்பு வந்து விஜய் என்கிற ஒரு தனிநபருக்கு போடப்பட்ட ஓட்டு தான் சொல்லாது. நான் வந்து ஆன்டி இன்கம்பன்சி இருந்தது எல்லாம் சரி, ஆனால் அது வந்து தாவேகாவுக்கு கை கொடுத்தது அதிமுக கை கொடுக்கல அப்படின்னா அது வேற விஷயம். ஆனால் வந்து எல்லாமே ஒன்று கூடி விஜயை வந்து பெரிய அளவுல பேசல. நம்ம நண்பர் கூட சொன்னார் பெரிய அளவுக்கு வந்து அதில் கூட நான் கொஞ்சம் மாறுபட்ட கருத்து இருக்கு. அவர் சொன்னது சரிதான். அந்த மொமெண்டத்தை அதிமுக கிடைக்கலனாலும் அதிகமாக இன்னும் இன்டெப்த்தாக பேசினது அதிமுகவும் பாமக தான். அன்புமணி 2 நாளைக்கு ஒரு அறிக்கை விட்டு ஒழுங்குமுறை விற்பனை கூடல என்ன அளவுக்கு மோசமான நிலைமையில் இருக்குன்னு டாக்குமெண்ட் பண்ணியிருக்காரு, அவ்வளோ அறிக்கையில் கொடுத்துருக்காரு. ஆனால் அதெல்லாம் மக்களுக்கு பக்கத்தில் போய் சேரல. அதுதான். ஆனால் இவரு மேம்போக்கா பாயசமா பாசிசமா இதுவா அதுவா ஒட்டுமொத்த முடிவுகளே அப்படித்தானே காமிக்குது. அப்படிதான் நுனிப்புள் பிரசாரத்தை தான் தாவேகா பண்ணுது. அப்போ நான் என்ன சொல்கிறேன், இதுக்கே இவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் அப்படின்னா அவர் இன்னும் களத்தில் இறங்கினா வேறு மாதிரி நடந்திருக்கும். பட் இதில் என்னன்னா நீங்கள் இதில் எங்கே மிஸ் பண்ண இடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமுக ஒரு 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 விஷயத்த ரொம்ப ஒரு கேட்சியாக மக்கள் மனதில் கொண்டு போகுது. அவங்களுக்கு இளைய தலைவர்களே இல்லை. ஆக்சுவலாக ஒரு முகம் இருக்கணும்ல, அவங்களுக்கு ஒரு கட்சிக்கு ஒரு இளைய முகம் ஒன்று இருக்கும்ல, அப்படி ஒன்று இல்லவே இல்லை. அது இல்லாமல் நீங்கள் போய் இங்கேயா திமுகவாவது உதயநிதி இருக்காரு, இங்க அவங்க தாவேகா விஜய் இருக்காரு, எல்லா கட்சிகளுமே ஏதாவது ஒன்று பிரதானப்படுத்துறாங்க. பட் இங்க அது ஒரு இல்லாத பெரிய மைனஸ் பாயிண்டா போச்சு. ரீஜனலே இல்லை. இவன் ஜெயலலிதா அம்மையார் என்கிற ஆளுமை இருந்தப்போ கூட
நீங்க ஃபீல்டுக்கு வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஈவன் அந்த சைடு இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜிலேருந்து ஆரம்பிச்சு இவர் வரைக்கும் முன்னாடி இந்த ஹெல்த் மினிஸ்டர் விஜயபாஸ்கர் இந்த மாதிரி பல பேர் யங்கா இருந்தப்போ அந்த ஃபேஸை அந்த இடத்துல கொண்டு வந்து வச்சாங்க. ஸோ அப்படி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் அவங்களுக்கு இல்லாமல் வயசு 40-50 அந்த மாதிரி கிராஸ் ஆகி போனவங்க அப்படின்னு இருக்கும்போது அந்த மாதிரியான நியூ ஃபேஸஸ் இல்லைங்கிறதும் இன்னொரு வருந்தத்தக்க விஷயம். நான் முதல்ல ராம்கி வரத்துக்கு முன்னாடி நான் சொன்ன விஷயம் அதுதான். பரப்புரையில நீங்க பாத்தீங்கன்னா 35 வயசுக்கு கீழே இருக்கிறவங்கள நீங்க பெருவாரியாக அந்த பரப்புரைகள்ல இவருடைய எடப்பாடி அவர்களுடைய பரப்புரையில பார்க்க முடியாது. இன்னொரு முக்கியமான விஷயம், எடப்பாடி அவர்கள் அனுசரித்து, ராம்கி சொன்னது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், அனுசரித்து பல இடங்களில் போயிருக்க வேண்டிய இடத்துல அவரே தேவையில்லாமல் பல இடங்கள்ல வந்து ஒரு சீட்டு போனா போட்டு 2 சீட்டு போனா போட்டுங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில தான் வந்தா தனி பெரும்பான்மையுடன் வரணும், இல்லைன்னா வந்து இந்த இதெல்லாம் இல்லைன்னா கூட வெற்றி பெற்றுவோம்ங்கிற ஒரு அதீத நம்பிக்கையில் செய்ததுடைய ஒரு பெரிய தவறுன்னு பார்க்குறேன். ஏன்னா அவருக்குமே இது இப்போ திமுகக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு எலெக்ஷன் நம்ம பேசணும். அட்லீஸ்ட் அவங்க ஒரு முறை டேர்ம் இருந்து தனியாக வந்து டேர்மில் வந்து அவங்க இது பண்ணியிருக்காங்க. ஆனால் எடப்பாடியாருடைய தலைமையில் களம் காணக்கூடிய ஃபர்ஸ்ட் இதுன்னு நம்ம பார்க்குறோம், அதாவது சட்டசபை தேர்தல். ஸோ அதில் வந்து இவர் வந்து அளவில் வந்து அவருடைய பல டெசிஷன்ஸ், ஈகோயிஸ்டிக் டெசிஷன்ஸ்னால இங்கே வந்து கோட்டை விட்டுருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஏன்னா இரு பெரும் தலைவர்கள் ஆளுமைன்னு சொல்லக்கூடிய இவங்க 2 பேருக்குமே வயசும் ஆகுதுங்கிறத பார்க்குறோம். 75+ அந்த ரேஞ்சுக்கு வரும்போது இது அடுத்த தேர்தலுங்கும் போது இவங்களுடைய அதே மாதிரியாக அடுத்து எப்படி கொண்டு போறாங்கிறதும் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா நம்ம பார்க்க வேண்டியது. லியோ டாப்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் தான் பெஸ்ட் சாய்ஸ். இதுல ஸ்ட்ராங் சீலிங் மெக்கானிசம் இருக்கிறதுனால லீக்கேஜ்க்கு வாய்ப்பே இல்ல. சர்வீஸ்க்கு ப்ராப்ளமே இல்ல. லியோ டாப்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் நீரை சேமிக்கும், நீண்ட நாள் நீடிக்கும்.